This video sponsored by Educost. இது நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. விருதுநகர், திருநெல்வேலி, சென்னை இடையேயான வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் சேவை விருதுநகர் சந்திப்பிலும் நின்று செல்லும் வகையில் பயணத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் மாவட்ட மக்களுக்கு நிம்மதியை தந்தது. இந்நிலையில் மதுரை விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷனில் 1 மாதமாக வந்தே பாரத் ரயில் நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து பல தரப்பிலும் கேள்விகள், சந்தேகங்கள் எழுந்த நிலையில் ரயில்வே தரப்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் இருந்து நாகர்கோவில் சிறப்பு வந்தே பாரத் ரயில் ஜூலை 11 முதல் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு கிழமைகளில் இயக்கப்படுகிறது. அதாவது எழும்பூரில் இருந்து அதிகாலை 5 மணிக்கு கிளம்பி மதியம் 1:50 மணிக்கு சென்றடையும். மறுமார்க்கமாக இரவு 11 நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி மதியம் 2:20 மணிக்கு எழும்பூர் சென்றடையும். இந்த ரயில் சென்னை எழும்பூரில் இருந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு செல்கிறது. ஆனால் இந்த ரயில் ஆரம்பத்தில் விருதுநகர் சந்திப்பில் நின்று செல்லாமல் இயக்க முடிவு செய்யப்பட்டது. இந்த ரயிலில் பயணிக்கும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பயணிகள் மதுரையில் இறங்கி அங்கிருந்து தங்கள் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. இது விருதுநகர் மக்களுக்கு அதிருப்தியையும் அலைச்சலையும் உண்டு பண்ணியிருந்தது. இதையடுத்து மக்கள் நலன் கருதி விருதுநகர் சந்திப்பில் சிறப்பு வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல வேண்டும் என்று விருதுநகர் பாஜக மாவட்ட தலைவர் பண்டுரங்கன் முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலையிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் வகையில் பயண திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. தற்பொழுது விருதுநகரிலும் வந்தே பாரத் நின்று செல்வது மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் 16 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டதால் ஏற்கனவே இயக்கப்பட்ட 8 பெட்டிகள் கொண்ட ரேக் ஸ்போர் ரயிலாக மாற்றப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. புதிய வழித்தடங்களில் ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. எனவே இந்த ஸ்பேர் ரயிலை ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் 8 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் ஏதேனும் ஒன்று பராமரிப்பில் இருந்தாலோ தேவைப்படும் பட்சத்தில் சிறப்பு ரயிலாகவோ இயக்க முடியும். விருதுநகரில் நிறுத்தப்பட்டுள்ள ஸ்பேர் ரயில் பெட்டிகள் தினமும் சிறிது தூரம் இயக்கப்பட்டு வருகிறது. அவ்வப்போது மானாமதுரை அல்லது மதுரையில் பராமரிக்கப்பட்டும் வருகிறது என்று விளக்கம் தரப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.